வேதாகமத்திலே தேவன் கொடுத்த காரியங்களை படிப்பதற்காக விசேஷமாக முதல் 5 புஸ்தகங்களை நாம் கொஞ்சம் அதனுடைய பின்னணியும் அதனுடைய விளக்கங்களும் தெரிந்து கொண்டால் நாம் இதை வாசிக்கிற போது எதை வாசிக்கிறோம், எதை குறித்து சொல்லியிருக்கிறது என்று எளிதாக படித்துக் கொள்ள முடியும். இந்த வேதாகமத்திலே 5 புஸ்தகங்களையும் எழுதியவர் மோசே. ஆனால் முதல் புஸ்தகம் ஆதியாகமம் மோசே பிறப்பதற்கு முன் உள்ள 2300 வருட ஏறத்தாழ 2300 வருட வரலாற்றை தேவன் கூறி எழுதியது. மற்ற புஸ்தகங்கள் இந்த யாத்ராகமத்திலிருந்து லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 4 புஸ்தகங்களும் மோசேயினுடைய கடைசி 40 வருட காலத்திற்குள்ளதாக அவர் கண்முன் நடந்து தேவன் சொல்லி கேட்டு அவர் எழுதி வைத்தவை. அந்த முதல் புஸ்தகத்துக்கும் மற்ற 4 புஸ்தகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இதுதான். இந்த 2வது புஸ்தகத்துக்கு தமிழிலே யாத்ராகமம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது எபிரேய பாஷையிலே இதை அழைக்கிற போது வியல்லா ஷெமோத் என்று இதற்கு பெயர். அதற்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் தீஸ் ஆர் த நேம்ஸ். தமிழிலே நாமங்கள் ஆவன, எகிப்துக்கு போன இஸ்ரவேல் குமாரின் நாமங்கள் ஆவன என்று முதல் வார்த்தை வருகிறது. இது எபிரேய மொழியிலே இந்த பெயர் உள்ளவர்கள் என்று வருகிறது. ஆங்கிலத்திலும் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. இதை இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 250 வருடங்களுக்கு முன் கிரேக்க பாஷையின் தாக்கம் அதிகமாக இருந்ததினால இந்த எபிரேய மொழியிலிருந்து கிரேக்கத்திற்கு மொழிபெயர்த்த போது அவர்கள் இதை 2 வார்த்தைகளை சேர்த்து கிரேக்க மொழியிலே வைத்தார்கள். இதற்கு சரியான ஆங்கில பதம் ஆங்கிலத்தில் வருகிற போது அது அப்படியே சுருக்கி எக்ஸோடஸ் என்று வைத்து விட்டார்கள். ஆனால் இதற்கு சரியான ஆங்கில வார்த்தை எக்ஸிட். இன்று நாம் ஒரு பில்டிங்கில் எங்கே உள்ளே போனோம்னா இன் அவுட்னு 2 கேட்டு இருக்கும். அதே போல் உள்ளே இருந்து வர்றபோது வெளியே போகிற வழியில் எக்ஸிட், இதான் வெளியே போகிற வழி என்பதற்காக ஒன்று இருக்கும். அதுதான் இந்த புஸ்தகத்துக்குரிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் கடவுள் தன்னை புதிய ஒரு நாமத்தினாலே அறிமுகப்படுத்துகிறார். எல் ஷடாய், யெகோவா என்று. யாத்ராகமம் 6வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இதிலே தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவன் யெகோவா என்று என்னுடைய பெயர் இதுதான் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இதற்கு ஆங்கில எபிரேய பாஷையில் எல் ஷடாய் என்கிற பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புஸ்தகத்தை நாம் சுருக்கி பார்க்கலாம் என்றால் இதனுடைய முதல் அத்தியாயம், யாத்ராகமத்துடைய முதல் அத்தியாயம் எகிப்துக்கு சென்ற யாக்கோபு சந்ததியினருடைய ஏறக்குறைய 350 வருட சரித்திரத்தை சுருக்கி கொடுத்து விட்டார்கள் 1வது அத்தியாயத்துக்குள்ளேயே. 2வது அத்தியாயத்திலே மோசே பிறந்ததிலிருந்து அவன் மீட்கப்பட்டு மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு எகிப்து ராஜகுமாரி அவனை எடுத்து சென்று தன் மகனாக வைத்து அரண்மனையில் வளர்த்த அந்த ஒரு 40 வருட காலங்களும், அங்கிருந்து அவர் உயிர் தப்ப மீதியான் தேசத்திற்கு தப்பி ஓடி போய் மீதியான் தேசத்தில் உள்ள ஆசாரியனுடைய மகளை மணந்து கொண்டு அவன் வீட்டில் உள்ள ஆடுகளை ஆடு மேய்க்கிறவனாக இருந்த 40 வருட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரு 80 வருடங்களை 2வது அத்தியாயம் 1க்குள்ளேயே கொடுக்கப்பட்டு விட்டது. மோசே என்கிற பெயருக்கு அவனை வளர்த்த ராஜகுமாரி அவனுக்கு வைத்த பெயர் மோசே. அதற்கு அர்த்தம் தண்ணீரிலிருந்து உன்னை வெளியே எடுத்தேன், ட்ரவுன் அவுட் என்று. ஆனால் தேவன் அவனுக்கு அந்த பெயரை தேவன் தான் சொல்லி வைத்தார். என்றால் எகிப்துக்குள் அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை வெளியே எடுப்பதற்காக உன்னை நான் தாயின் கருவிலே முன்குறித்தேன் என்கிற அர்த்தத்திலே அந்த பெயர் தேவன் வைத்திருந்தார். மோசே என்கிற பெயர் அவனை வெளியே எடுத்ததை சொல்லுகிறது.
ஆனால் இந்த யாத்திராகமத்திலே 3வது அத்தியாயத்திலிருந்து கடைசி 40வது அத்தியாயம் வரைக்கும் உள்ளதுதான் மிக முக்கியமான பாகம். அதாவது மோசே தேவனை சந்தித்த நேரத்திலிருந்து தேவனுக்கும் மோசேக்கும் இடையில் ஒரு சந்திப்பு, ஒரு என்கவுண்டர் இருவருக்கும் இடையிலே எப்பொழுது ஏற்பட்டது? தேவ பர்வதத்திலே மோசே அவனுடைய மாமனாக எத்திரோவின் ஆடுகளை மேய்த்த போது தேவ பர்வத தண்டைக்கு வருகிறது. முட்செடியின் நடுவிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனை பேர் சொல்லி அழைத்தார். அதில் இருந்து இந்த 40வது அத்தியாயம் வரைக்கும் முக்கியமான ஒரு பாகம். விசேஷமாக நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான். எப்பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையிலுள்ள ஒரு என்கவுண்டர் வந்தது என்று நான் அவரை என் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அவர் என் வாழ்க்கையில் நுழைந்தார் என்பதிலிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை. இதுல இந்த 3வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரைக்கும் உள்ள இந்த புஸ்தகத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். 1வது அத்தியாயத்திலிருந்து 18 வரைக்கும் தேவன் செய்தவைகள், 19லிருந்து 40வது அத்தியாயம் வரைக்கும் தேவன் சொல்லியவைகள். அதாவது வாட் காட் டிட், அவர் என்ன செய்தார் என்பது 18வது அத்தியாயம் வரைக்கும், 19லிருந்து 40 வரைக்கும் அவர் என்ன சொன்னார் என்பதுதான் முக்கியம். 18 வரைக்கும் இது ஒரு கதையை போல, ஒரு டிராமா போல போயிடும். 19க்கு அப்புறம் ஒரு லெக்சர் போல வந்துடும். இதுல அந்த முதல் பகுதியிலே கிருபையாக தேவன் ஜனங்களுக்காக என்ன செய்தார் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 2வது பகுதியிலே அந்த கிருபையை பெற்றவனிடத்திலே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவரிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார். முதல் பகுதியிலே அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டார்கள். 2வது பகுதியிலே விடுதலை பெற்றவன் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறி, வாழ்க்கை முறைகள் என்ன என்று தேவன் சொல்லுகிறார். முதல் பகுதியிலே அவன் அடிமை, ஆனால் 2ஆம் பகுதியிலேயோ அவர்கள் தேவ ஜனம், தேவ ராஜ்யம். இதுதான் அதுக்குரிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இதுல 1வது சாப்டரில் நாம் பார்த்தால் 70 பேர் தான் எகிப்துக்கு போனாங்க. ஆனா 400 வருட காலகட்டத்திற்குள்ளதாக அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறுகிற போது யாத்திராகமம் 12வது அத்தியாயத்துல எத்தனை பேர் வெளியே வந்தார்கள் என்று ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. 37வது வசனங்கள். இஸ்ரவேலர் புத்திரர் ராமோசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். இந்த புருஷர்கள் கணக்கு எப்படி வரும்னா 20 வயதிற்கு மேல உள்ளவர்களைத்தான் கணக்கு பண்ணுவாங்க. அதாவது தலைக்கட்டு குடும்ப தலைவர்கள் என்கிற முறையிலே. ஸோ 6 லட்சம் குடும்பங்கள், 6 லட்சம் புருஷர்கள் என்றால் கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பங்கள். அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவன் தலைவி 2 பிள்ளைன்னு வச்சுக்கிட்டு 4 பேர்னு வச்சுக்கிட்டா கூட அது 24 லட்சம் ஆயிடுது. ஆனா இந்த 70 பேர் எப்படி 6 லட்சமாக மாறினார்கள், எவ்வளவு நாளைக்குள்ள மாறினாங்கன்னு பாத்தீங்கன்னா 400 வருஷத்துக்குள்ள. ஆனா அந்த 400 வருஷமும் 4 தலைமுறை தான் அப்படின்னு சொல்லுது வேதம். 4வது தலைமுறையிலே என்று சொல்லுகிறது. ஸோ இதுல தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், உன் சந்ததியை கடற்கரை மணலத்தனையாக ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன் என்கிற அந்த வாக்குத்தத்தம் அவர்கள் எகிப்துக்குள்ளே இருந்து அவர்கள் நிறைவேறி அவர்களை பிரபலமாக்கி அதிகமாக கொண்டு வந்தது. ஆனால் இந்த 400 வருஷம் ஏன் அங்க தங்கினாங்க என்பது ஒரு கேள்வி. பஞ்சம் வந்ததுனால பிழைப்புக்காக என்று அங்க போனாங்க. ஆனா திருப்பி வரல. 400 வருஷமா அங்கே தங்கிட்டாங்க. ஏன் தங்கிட்டாங்க? ஒரு காரணம், கானான் தேசத்துல ஊரோடு ஊரோட சுத்தி சுத்தி ஆடு மாடுகளை மேய்த்து வாழ்வதை காட்டிலும் எகிப்து நதிக்கரையிலே வாழ்க்கை கொஞ்சம் வசதியாக இருந்தது. எகிப்து தேசம் அந்த காலத்துல இருந்ததிலே மிக வளர்ந்த ஒரு வல்லரசு நாடு. ஸோ நாகரிகம் என்று நான் சொல்வது என்ற பல காரியங்கள் அநாகரிகமாக தான் இருக்குது. அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து போய்கிட்டு இருந்தனால அந்த வாழ்க்கை அவர்களுக்கு லகுவாக சொகுசாக இருந்ததுனால
அவங்க அங்கிருந்து வெளியே வரவே இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க வெளியே வர வேண்டும் என்று நினைத்த போதும் முடியவில்லை. ஏனென்றால் அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால வெளியே வர முடியல. ஆனா இது ஒரு காரணமாக இருந்தாலும் தேவன் வேறு ஒரு காரணம், தேவனுக்கு ஒரு திட்டம், ஒரு பிளான் ஒன்று இருந்தது. எப்பொழுது ஆபிரகாமை தேவன் அழைத்து நீ சுற்றி திரிகிற இந்த தேசத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அங்கிட்ட அவர்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரோ அப்பொழுதே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 15வது அத்தியாயத்திலே நாம் இதை பார்க்கலாம். 16வது 13 பார்க்கலாம். ஆதியாகமம் 15:13 வசனம். அப்போது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளே நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 16வது வசனம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்றும் நிறைவாகவில்லை. அதாவது அந்த கானான் தேசத்துல குடியிருந்தவர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகாததுனால அவங்கள வெளியே எடுத்து விட்டுட்டு இவங்களை உள்ள குடி அமர்த்துறதுக்கு அந்த டைம் தேவனுக்கு தேவைப்பட்டது. இது தேவனுடைய ஒரு திட்டம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்போ முத்துதோ அப்போ அவனெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை அங்க கொண்டுட்டு போவான். அவருடைய தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்தது. இதுல நாம் 3வது அத்தியாயத்துல 4வது அத்தியாயத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மோசையை தேவன் அழைத்தார். என்னுடைய ஊழியத்திற்காக, என்னுடைய காரியத்திற்காக, ஜனங்களை வெளியெடுப்பதற்காக நீ வா என்று சொல்லி அழைக்கிறார். அப்பொழுது மோசே 5 சாக்குகளை நான் வரமாட்டேன் என்று தேவனிடத்தில் சொன்னார். 5 சாக்குகள் சொன்னார். அதிலே முதலாவது ஒன்று யாத்ரா 3வது அத்தியாயத்தில் 11வது வருஷத்துல பார்வோனிடத்தில் போகவும் இஸ்ரேல் புத்திரர் அழைத்தரும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அதற்கு 12வது வசனத்துல தேவன் சொல்லுகிறாரு, நான் உன்னோட இருப்பேன் என்கிறார். நான் உங்கூட வருவேன், நான் உங்கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 13வது வசனத்தில் சொல்றாரு, நான் போய் யார் அனுப்புனான்னு கேட்டேன், நான் என்ன சொல்லுவேன், எனக்கு சொல்ல தெரியாதுங்கிறார். இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த இருக்கிறவர் நான் அனுப்பினேன் என்று சொல் என்று அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 4வது அத்தியாயம் 1வது வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா நான் போய் சொன்னா என்னை நம்ப மாட்டாங்க என்று சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் அவனுக்கு அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய 3 அடையாளங்களை கொடுத்து இந்த அடையாளத்தை காண்பி அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். திரும்பவும் ஒரு சாக்கு சொல்லுகிறார், எனக்கு பேச வராது, ஏன்னா நான் மந்த வாயும் திக்கு நாக்கும் உள்ளவன், எனக்கு சரியா பேச வராது அப்படிங்கிறார். தேவன் அப்போ சொல்றாரு, நீ என்ன பேச வேணுமோ அதை நான் உனக்கு போதிப்பேன், ஊமையனே சிவனையும் உண்டாக்கினவராரு நான் இல்லவா, போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு சாக்கு சொல்றாரு, வேற யாரையாவது அனுப்புங்க, என்னைய விட்டுருங்கன்னு. அப்ப தேவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்துட்டு தான் சொல்றாரு, அதுக்கப்புறம் உன் சகோதரன் ஆரோன் வருகிறான், அவனை கூட கூட்டிட்டு போ, அவன் உன்னுடைய தீர்க்கதரிசி, நீ என்ன சொல்லணுமோ அதை அவன்கிட்ட சொல்லு, அவன் போய் உன் சார்பாக சொல்லுவான், அவனை கூட கூட்டிட்டு போ என்று சொன்னதுக்கப்புறம் ஆரோனால வேற வழி இல்லை. இன்றைக்கும் தேவன் எந்த ஒரு மனிதனை என் காரியமாக நீ வாங்குறாரோ கிட்டத்தட்ட இந்த சாக்குகளை தான் அவங்களும் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் அவங்க எகிப்துக்கு போறாங்க, பார்வோன்ட்ட கேட்குறாங்க, அவன் மாட்டேன்னு சொல்றான். அப்பொழுது தேவன் தன்னுடைய வல்லமையை அங்கே காண்பிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அது நன்றாக தெரிந்த அதிக முறைகள் படித்தது தான், அதனால அதை குறித்து ஜாஸ்தியா நம்ம பார்க்கல. 10 வாதைகளை அவர் அனுப்பினார். அந்த வாதைகள் மெதுவாகவே அந்த சீரியஸ்னஸ் கூடிக்கிட்டே போச்சு. முதலிலே அவங்க வாழ்க்கை சூழ்நிலையை கொஞ்சம் கடினமாக மாற்றியது. தண்ணீர் ரத்தமா போச்சு, வீட்டுக்குள்ள பூரா தவளை வந்தது,
அப்புறம் மேலெல்லாம் பூச்சியா வந்தது. ஒரு வாழ்க்கை சூழ்நிலை கடினமாக வசதியற்ற ஒரு சூழ்நிலையாக மாற்றியது. அப்பவும் அவங்க செவி கொடுக்கலன்னா அடுத்து வியாதிகள், மேலெல்லாம் கொப்பளம் வந்தது, ஆடு மாடுகள்லாம் வியாதிப்பட்டு செத்து போச்சு. அடுத்தது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது வியாதிகள். அந்த வியாதிகள் வந்த போதும் அவங்க பார்வோன் செவி கொடுக்கவில்லை. அப்புறம் ஆபத்து, உயர இருந்து கல் மழை பெஞ்சு ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போச்சு. அக்கினியும் இதுவும் ஓடி பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. வெட்டுக்கிளிகள் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பயிரையும் சாப்பிட்டு போச்சு. ஸோ டேஞ்சர், ஆபத்து வந்தது. கடைசியாக மரணம் வந்தது. அதுக்கப்புறம் அவங்களால நிற்க முடியல, அவங்க சுக்குநூறா நொறுங்கி போனாங்க. இதுல முதல் 9 வாதைகள் இந்த இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோஷன் இடத்திற்கு வரவில்லை. அதுதான் முக்கியம். இந்த வாதைகள் அவர்களுக்கு வந்ததை ஒழிய தேவ ஜனங்களுக்கு வரவில்லை. தேவன் அவர்களை பாதுகாத்து கொண்டார். அவர்களுக்கு வரவில்லை, அவங்களுக்கு தான் வந்ததை ஒழிய இவங்களுக்கு வரவில்லை, பாதுகாத்து கொண்டார். ஆனால் 10வது வாதை வந்தபோது, மரணம் வந்தபோது, அது இவர்களுக்கும் வந்தது. அதிலிருந்து வெளியேற தேவன் வழி சொன்னார். அதை விசுவாசித்து கிரியைகள் செய்த போது அதிலிருந்து விடுதலை கிடைத்தது. இதுதான் அங்க முக்கியம். அவர் சொன்னதை விசுவாசித்து அதை கிரியையில் செய்த போது அவர்களுக்கு ரட்சிப்பு, விடுதலை கிடைத்தது. இந்த வாதைகள் எல்லாம் பார்வோனுக்கு விரோதமாக மட்டும் அல்ல, நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். பார்வோனுக்கு விரோதமாக மட்டும் அல்ல, எகிப்தின் தேவர்களுக்கும் விரோதமாகவும் வந்தது. எகிப்தில் இருந்த கடவுள்களுக்கு விரோதமாகவும் தேவன் கை நீட்டி செய்த ஒரு காரியம் என்றால், யாத்திராமம் 5வது அத்தியாயத்திலே 2வது வசனத்திலே 1வது வசனத்திலே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்கிறார். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தைகளை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. இவர் யார் எனக்கு சொல்றதுக்கு? யார் அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்கிறார். அப்ப நான் யார் என்று அவனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, யாத்திராமம் 12வது அத்தியாயத்திலே 12வது வசனத்திலே அந்த கடைசி 10வது வாதை வந்தபோது அதை குறித்து தேவன் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரானவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் பேர் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அதாவது பார்வோன் அந்த மனுஷனுக்கு விரோதமா மாத்திரங்கள்ல, அந்த எகிப்தில் உள்ள தேவர்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் நான் என் கையை நீட்டுவேன் என்கிறார். எகிப்தில் அப்பொழுது மிக முக்கியமாக இருந்த ஒரு பெரிய கடவுளர்கள் யார் என்றால் காஹூம் என்பது, அது வந்து கார்டியன் ஆஃப் நைல், நைல் நதியினுடைய பாதுகாவலர். இரண்டாவது வந்து ஹப்பி, அது நைலினுடைய ஆத்மா, ஸ்பிரிட் ஆஃப் நைல் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அடுத்தது ஓஸ்ரிஸ், அதனுடைய இரத்தத்தில் இருந்துதான் நைல் நதி உருவானதாக அவர்களுடைய இதிகாசம் சொல்லுகிறது. நைல் நதி தான் எகிப்து தேசத்தினுடைய வாழ்க்கை, செழிப்பு, பலம் எல்லாத்திற்கும் ஆதாரமானது. அந்த நைல் நதியை ரத்தமாக மாற்றினார் தேவன். நைல் நதி ஒன்றும் நீ சொல்ற அந்த கடவுள் கண்ட்ரோல் கிடையாது, என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு என்று அவர்கள் அதற்கு மேலாக நீதியை செலுத்தினர். அடுத்ததாக ஒரு கடவுள் ஹெக்ட், அது தவளையின் தலையை போல உள்ள காட் ஆஃப் ரெஸ்ட்ரக்ஷன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதன் இறந்த பின்பு அவன் ஆத்மாவை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, இங்க இருந்து அங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போகக்கூடிய கடவுள் என்று அவர்கள் சொன்னார்கள். மரியாதைக்குரிய ஒன்றாக இருந்தது. ஆனா வீடெல்லாம் தவளை வந்து அருவருப்பான பொழுது அவங்களால என்ன பண்ணன்னு சொல்ல முடியல. அடுத்ததாக விசேஷமாக ஹேத்தர், இது ஒரு மதர் காடஸ், அதனுடைய வடிவம் பசு. நம்ம ஊர்ல சொல்றாங்களே இன்னும் கோமாதா, அதே போலதான் அங்கே ஒன்று இருந்தது பசு, அது ஒரு மதர் காடஸ் என்று ஒரு அழைத்தார்கள். அப்புறம் ஏபிஸ் என்று ஒன்று,
மினிசியஸ் என்கிறது. இவங்க இரண்டுமே காளை மாடுகள், காளையினுடைய வடிவத்தில் இருந்தார்கள். அப்புறம் சேத் என்கிறக்கூடிய இன்னொரு கடவுள், அவர் பயிர்களின் பாதுகாவலர். இந்த காளைகள் இரண்டும் சிம்பிள் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படிம்பாங்க, அதாவது விவசாயத்தினுடைய செழிப்பை கொடுக்கிறவர்கள். அதை ஆராதித்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு போனா வயல்ல நல்ல விளைச்சல் கிடைக்கும். இந்த சேத்தை ஆராதித்தா வயல்களில் பூச்சி வராமல் பாதுகாத்து கொள்வார். இதுதான் அவங்களுடைய முக்கியமான கடவுள். அதே போல இமிட்டோப் என்கக்கூடிய ஒரு கடவுள், அவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், காட் ஆஃப் ஹீலிங். நூட் என்கிற இன்னொரு தேவதை, இது காட் ஆஃப் ஸ்கை, ஆகாயத்தினுடைய கடவுள் என்று. இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் மிகப்பெரிய தலைமையான ஒரு கடவுள் உண்டு அவர்களுக்கு. அதற்கு 4 பெயர்கள் உண்டு: ரா, ஆட்டன், ஆட்டும், ஹோரஸ். இது சூரிய கடவுளை குறிக்கும். எகிப்திய பார்வோனை சூரியனுடைய வம்சாவளியாக, அவனுடைய மனித அவதாரமாக அங்கே வணங்கி வந்தார்கள். எகிப்திய அரசனாகிய பார்வோனை சூரிய கடவுளாக வணங்கி வருதி வந்தார்கள். ஆனால் அந்த சூரியனை இருட்டாக்கி வெளிச்சமே வரவிடாம தேவனை அமைக்க வைத்து, நீ சொல்லக்கூடிய இந்த எல்லா கடவுளையை காட்டிலும் யார் யாவருன்னு கேட்டல, நீ அந்த கடவுளை எல்லாவற்றையும் காட்டிலும் நான் பெரிய கடவுள் உனக்கு காமிக்கிற மாதிரி என்று ஆண்டவர் காண்பித்தார். அந்த கடவுள்கள் எல்லாம் என் முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களை அமைக்கும் போட்டார். இது அவர்களுக்கு விரோதமாக நடந்த ஒரு காரியம். இது 11வது அத்தியாயம் வரைக்கும் வருது. 12வது அத்தியாயத்தில் தேவன் அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு அந்த ஒரு நியமத்தை கற்றுக் கொடுக்கிறார். டைம், டேட், யாரு, எப்படி, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொன்னதின்படியாக 1ஆம் மாதம் 14ஆம் தேதி வைத்திருந்து 15ஆம் தேதி இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று அந்த ஒரு கணக்கு எல்லாம் கொடுக்கிறார். கொடுத்த உடனடியாக அன்று இரவில் முடிந்தோன்னே தலைப்பிள்ளைகள் எல்லாம் இறந்தோன்னே எல்லாரும் வெளியே ஓடுன்னு விரட்டுறாங்க. 13வது அத்தியாயம் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறுவது, வெளியேறி வந்தவர்களோடு மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமாக தேவன் அவர்களை வழிநடத்தி எங்கே போகணுமோ கொண்டுட்டு போனார். இது 13வது அத்தியாயத்தில் சுருக்கமாக வந்துவிடும். 14வது அத்தியாயத்தில் 3 நாட்கள் ஆகிவிட்டது. அவர்கள் பிரயாணமாகி 3 நாட்கள் வருகிறார்கள். 3வது நாள் இது. பாலைவனத்தில் தங்கியிருக்கிறார்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னதாக. பின்னாடி பார்வோன் சேனை விரட்டி வருகிறான். தேவன் அந்த சமுத்திரத்தை, தண்ணீரை பிரித்து அக்கறையிலே ஜனங்களை பாதுகாப்பாக கொண்டு விடுகிறார். பின்னாலே வந்த எகிப்தியர்கள் அழிந்து போய் விடுகிறார்கள். ஸோ அந்த நாள் தான் அவங்களுக்கு முழுமையாக பார்வோனுடைய அதிகாரத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் முழுமையான ஒரு விடுதலை கிடைத்தது. அது 3வது நாள். அப்புறம் பயணம் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிற பாதையில் நடந்து வருகிற போது, என்றால் சீனாயிலே என்னை ஆராதிக்க வருவீர் என்று சொல்லியிருந்தாங்க. சீனாய் மலையை நோக்கி அவங்க பிரயாணம் பண்றாங்க. அப்ப 15வது அத்தியாயத்துல தண்ணி கிடைக்கல, மாறா கசப்பான தண்ணீர் முறுமுறுக்கிறாங்க. தேவன் தண்ணீரை மதுரமாகி மாற்றி கொடுக்கிறார். அடுத்த அத்தியாயத்துல கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகிறது. 16வது அத்தியாயம் வருகிற போது 2வது மாதம் 15ஆம் தேதி என்று வருகிறது. ஸோ 1 மாசம் ஆயிடுச்சு, சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு, சாப்பாடு இல்லைன்னு முறுமுறுத்து கத்துறாங்க. அப்போது தேவனை நோக்கி ஆண்டவர் மோசே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவரிடத்திலிருந்து காடைகள் இரவிலே கிடைக்கிறது. ஆனது இனமும் அதிகாலையிலே அவர்களுக்கு மன்னா வானத்திலிருந்து பொழியப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, தூதர்களினுடைய அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான். மன்னா மன்னா என்று நாம் சொல்லுகிறோம். பட் எபிரேய பாஷையிலே அதற்கு அர்த்தம் என்னன்னா, இது என்ன, வாட் இஸ் இட், அதான். அந்த காலையில் மன்னா பொழிந்தா அதை எடுத்த உடனே எல்லாரும் கேட்டது இது என்ன இது என்ன இது என்னன்னு கேட்டாங்க. அதனால அது பேரே அதுதான் ஆயிப்போச்சு, மன்னா. மன்னான்னா இது என்ன என்று அர்த்தம். ஆனா உண்மையிலேயே அது தேவன் கொடுத்த ஒரு பலமுள்ள ஒரு ஆகாரம். அந்த ஆகாரத்தை சாப்பிட்டதுனால 40 வருஷம் அவங்களுக்கு எந்த வியாதியும் வரல. அவங்க பாலைவனத்துல நடந்துதான் பிரயாணம் பண்ணாங்க, வாகனம்லாம் கிடையாது. ஆனா காலெல்லாம் வீங்கலை. இன்க்ளூடிங் அவங்க சட்டை துணி கூட பழசாகி போகல, செருப்பு கூட கிழியல. அந்த அளவுக்கு அந்த ஆகாரம் அவர்களுக்கு பலத்தையும் திடத்தையும் கொடுத்து ஒரு ஆகாரத்தை கொடுத்தார்கள். அதுக்கு அடுத்த 17வது அத்தியாயத்தில் வரும்போது தண்ணி இல்லை, தண்ணிக்காக முறுமுறுக்கிறாங்க. கண்மலையை உடைத்து தேவன் தண்ணீர் கொடுக்குறாரு.
குடிக்கிறாங்க. அமலேக் பின்னாடி தாக்க வருகிறான். ஆரோன் ஊர் துணையோடு மோசே மலையின் மேல் ஜெபம் பண்ணி யோசுவா யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிறாங்க. ஆண்டவர் அதை கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறாரு. என்றால் சவுல் ராஜாவாக போற போது கூட அவன்கிட்ட சொல்றாரு, அமலேக் அன்னைக்கு அடிச்சான் பாரு, அதை நான் இன்னும் என் லிஸ்ட்ல வச்சிருக்கிறேன், அவனை ஒருத்தன் கூட இல்லாம நீ அழிச்சிட்டு வா என்று சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் அதை கனமாக மனதில் வைத்து அமலேக்குங்கிற ஒரு சந்ததி இல்லாம நான் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் முதல் பகுதியிலே தேவன் செய்தது என்ன, அதற்குள்ளாக முடிந்து விட்டது. இப்பொழுது இரண்டாம் பகுதி, இது கொஞ்சம் முக்கியம். 19வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்குது. 3வது மாசம் முதல் நாள் என்று ஆரம்பிக்கிறது. அதாவது இவங்க கிளம்பி வந்ததிலிருந்து 45வது நாள் சீனாய் மலைக்கிட்டக்க வந்துட்டாங்க. அப்ப தேவன் ஜனங்களை நோக்கி கேட்கிறாரு, ஏங்கிட்டக்க நீங்க உடன்படிக்கை பண்ண தயாரா, பண்றீங்களா என்று கேட்கிறார். 19வது அத்தியாயத்திலே நம்ம பார்க்கலாம். 19வது அத்தியாயத்தில் 3, 4, 5 வசனங்களில் மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டையின் மேல் சுமந்து உங்களை என்னண்டைக்கு சேர்த்து கொண்டது நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தை என்றார். 7வது வசனம், மோசே ஜனங்கள் மூப்பர்கள் எடுத்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தையெல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். 8வது வசனம், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளே மோசே கர்த்தரிடத்தில் அறிவித்தான். அதாவது என்கிட்ட அக்ரிமெண்ட் பண்றீங்களான்னு கேட்கிறாரு, நாங்க பண்றோங்கிறாங்க. உடனே சொல்லுகிறாரு, ஜனங்களை 3 நாளைக்கு பரிசுத்தப்படுத்து, 3வது நாள் நான் மலை மேல இறங்கி நேரடியாக அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ 3வது நாள் தேவன் மகிமையாக மலையின் மேலே இறங்குகிறார். அந்த தேவ மகிமையை எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க. சீனாய் மலையிலே தேவன் இறங்கிய பொழுது மலை அப்படியே அக்கினி புகைக்காடாக எரிந்துகிறது. அங்க இருந்து எக்கால சத்தம் தொலிக்கிறது. மோசே கீழே இருந்து பேசுகிறான். தேவன் அங்கு அவனுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுக்கிறார். அங்க இருந்துதான் அந்த 10 கட்டளைகளே தேவன் கொடுக்கிறார். 20வது அத்தியாயத்துல 1வது வசனத்திலிருந்து வரும் 17வது வசனம் வரைக்கும் இந்த 10 கட்டளைகள். இதுதான் எனக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்டுடைய முக்கியமான சரத்துகள். இது பர்சனல் கவனன்ட் வித் காட். என்னுடைய தனி வாழ்க்கையில் என் மாரல் லைஃப்ல நான் இப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த கட்டளைகளை கொடுக்கிறார். அதை கேட்ட ஜனங்கள் சொல்லுகிறாங்க. 20வது அத்தியாயம் 18 பார்த்தா, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கத்தையும் மின்னல் எக்கால சத்தத்தையும் மழை போகிறத கண்டார்கள். பின்வாங்கி தூரத்துல நின்னாங்க. மோசே நோக்கி சொன்னா, நீ எங்களோட பேச நாங்க கேட்போம், தேவன் எங்களோடு பேசாது இருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்புறம் மோசே மலைக்கு மேலே ஏறி போய் தேவனிடத்துல மித்த காரியங்களை எல்லாம் கேட்கிறார். அது அந்த 21வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 23வது அத்தியாயம் 33 வசனங்கள் வரைக்கும் அந்த சோசியல் லா, ஒருவருக்குள் உள்ள ஒருவர் உறவுகளிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்க ராஜ்யம் ஆயிட்டீங்க, தேசம் ஆயிட்டீங்க, அந்த தேசத்துக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் சோசியல் லா இருக்கணும். இது இப்படி இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் உள்ள உறவுகளை இப்படிலாம் இருக்க வேண்டும் என்கிற தேவன் கொடுத்தார். அதை மோசே அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு 24வது அத்தியாயத்திலே வருகிறது. மோசே அந்த வார்த்தையெல்லாம் எல்லாவற்றையும் 3வது வசனத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். ஜனங்கள் இதெல்லாம் செய்வோம் நாங்க, அதை எழுதி அவர் சொன்னதையெல்லாம் எழுதி ஒரு புஸ்தகத்துல எழுதி பலிபீடம் கட்டி அவர்கள் கர்த்தருக்கு சமாதான பலியும் சர்வாங்க பலியும் செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து பாதி ரத்தத்தை பலிபீடத்துல தெளித்து உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து உடன்படிக்கை ஜனங்கள் செவிகள் கேட்க வாசித்து அவங்க கர்த்தர் சொன்ன இந்த எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னனால ஜனங்கள் மேலேயும் இந்த ரத்தத்தை தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொல்லி அதை முத்திரையிடுகிறார்.
அந்த காலகட்டத்துல உடன்படிக்கை ஒரு பெரிய ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் நடக்கிறதாக இருந்தா ஒரு பலி கொடுத்து அந்த மிருகத்தை வெட்டி அதனோட ரத்தத்தை சிந்தி இந்த ரத்தத்தின் மூலமாக நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம் என்பது அந்த காலத்துல இருந்து பழக்க வழக்கம். அதுக்கு அர்த்தம் என்னென்றால், இந்த உடன்படிக்கையை நான் மீறினால் இந்த மிருகத்தை போல தேவன் என்னை வெட்டி துண்டாக்கி போடுவார், என் ரத்தம் தரையிலே சிந்தப்பட கடவுது, இதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் அந்த காலத்துல இருந்த ஒரு அடையாளம். இன்றைக்கு இருக்க போல ரிஜிஸ்டர் ஆபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இதுவோ கிடையாது. அதனால ஜனங்கள் தேவனை சாட்சியாக வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேவன் சொல்லுகிறாரு, மோசையை நீ என் கூட மலைக்கு மேல வாங்குறாரு. மோசையை தேவனை சந்திக்க மலை மேலே போகிறார். இது எப்போ 25வது அத்தியாயத்துல. இதுக்கு முன்னா கூடிய அந்த உடன்படிக்கை ஜனங்கள் பண்ணணும்னா மோசே, ஆரோனுடைய 2 பிள்ளைங்கள், இஸ்ரவேலுடைய மூப்பர் 70 பேரையும் மலை மேல வரவழைத்து தேவன் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். முகமுகமாக மோசையை போல அல்ல, கீழே இருந்து அவங்க தேவனை பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்னும் சுத்தமாக இல்லாததால் தேவ பரிசுத்த பிரசன்னத்தில் நுழைய முடியல. பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க ஏன்னா மோசை ஏதோ கதையில சொல்லலை, உண்மையாகவே அவரை பார்த்தோம், அவரை ஒத்துக்கிட்டு வந்தோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்கள விட்டுட்டு மோசே மலை மேல் ஏறி தேவனை நோக்கி போகிறார். அப்பொழுது தேவன் அவர்கிட்ட சில காரியங்களை சொல்லுகிறார். முக்கியமாக அவர் சொன்னது என்னன்னா, இப்ப ஜனங்கள் என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்ப அந்த உடன்படிக்கையின்படி நான் அவர்களை பாதுகாக்கவும் அவர்களை போஷிப்பதற்காக நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன், எனக்கென்று ஒரு கூடாரத்தை ஆயத்தம் பண்ண. இதுதான் 25வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பித்து வருகிறது. 25ல 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் பரலோகத்தில் இருக்க நான் இறங்கி அவங்க மத்தியில் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த தேவன் வசிக்கிற போது அவரிடத்தில் நெருங்கி வருவது எப்படி, தேவனுக்கும் அவர்களுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், அந்த தேவன் ஒரு மாடல் காமிக்கிறார். இந்த மாடல் போல எனக்கு கூடாரம் கட்டு, அந்த கூடாரத்துக்குள்ள எப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம், அதற்குள்ள என்ன இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு மேல கிருபாசனம், அதனுடைய மாடல் டிசைன் எல்லாம் பரலோகத்துல இருக்குது. அதை காமிக்கிறார். இந்த மாதிரியை பார்த்துக்கோ, இதே போல சின்னதாக செய். அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அங்க என்ன இருக்க வேண்டும், குத்து விளக்கு இருக்க வேண்டும். குத்து விளக்கு டிசைன் எப்படி, மாடல் எப்படி. அப்புறம் தூபப்பீடம் இருக்கணும், அந்த தூபப்பீடம் எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும். அப்புறம் அப்பங்களை வைக்கக்கூடிய ஒரு மேஜை, அந்த மேஜை எந்த பக்கம் இருக்கணும், அதுல எப்படி வைக்கணும், அந்த மேஜையினோட அளவுகள் என்ன, இதையெல்லாம் சொல்றாரு. அப்புறம் வெளிப்பிரகாரம், வெளிப்பிரகாரத்துல என்ன இருக்கணும், பலிபீடம் இருக்கணும். முதல்ல பலிபீடத்தை அடுத்து சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் தொட்டி இருக்க வேண்டும். இந்த 3 பிரிவுகளை அந்த காரியங்கள்லாம் கொடுத்துட்டு, ஆசாரியன், ஜனங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே ஒருவன் இருக்க வேண்டும், அவன் ஆசாரியன். அந்த ஆசாரியன் உடைகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரி இருக்க வேண்டும், இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்றாரு. இதையெல்லாம் உட்காந்து அங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற போது, இதெல்லாம் 25வது அத்தியாயத்துல ஆரம்பித்து 32வது அத்தியாயம் வரைக்கும் வந்துருது. ஆனா இவைகள் இந்த காரியங்கள் நடக்கிற போது கீழே ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆரோனுடைய தலைமையில ஒரு கன்றுக்குட்டியை செய்து செழிப்புக்காக எகிப்தில கண்ட அந்த ஒரு தேவத்தினுடைய மாடல்ல ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை வணங்கி ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தேவன் சொல்லிட்டாரு, நீ கொண்டு வந்த ஜனங்கள் வழி விலகிட்டாங்க போங்கிறாரு. இறங்கி பார்த்துட்டு மோசே கோபம் கொண்டு அந்த தேவன் கையிலே எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைகள் இருந்த உடன்படிக்கை உடைத்து நொறுக்கி போட்டுட்டு, நீங்க நொறுக்கி போட்டுட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாகி விட்டு, ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக இருந்ததுனால அவர்களே பரிசுத்த குலைச்சல் அருவருப்பா இருந்தவங்கள வெட்டி போடுங்கன்னு சொல்லிடுறாரு. 3000 பேர் அன்றைக்கு செத்தாங்க. தேவனுடைய உடன்படிக்கை ஜனங்கள் மத்தியில் வந்தபோது 3000 பேர் அங்க செத்தாங்க. மோசைக்கு இன்னும் கோபம் தீரல. அந்த கண்ணுக்குட்டி அடிச்சு நொறுக்கி தூளாக்கி தண்ணியில கலந்து இருக்கிற அவ்வளவு குடிங்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறமும் சொன்னாரு, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஆண்டவர் என்ன சொல்லுவா தெரியாதுன்னு தேவனிடத்துல போய் மன்றாடுகிறார். முதலிலே ஒரு தடவை மன்றாடி மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு, திருப்பியும் போய் மன்றாடுகிறார். அப்பொழுது தேவன் சொல்லுகிறாரு, சரி அப்படிங்கிறாரு. அப்ப சொல்லுகிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்க ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள மன்னிச்சுன்னா மன்னியும், இல்லைன்னா மன்னிக்க மாட்டேன்டா, நீர் எழுதின உங்களுக்கு புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடும் அப்படிங்கிறார்.
ஜீவ புஸ்தகத்துலேருந்து என் பேரை கிறுக்கி போட்டுரும், என்ன நரக தள்ளிடுங்க அவங்களோட சேர்த்த அப்படிங்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு, எனக்கு விரோதமா பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரைத்தான் என் புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போடுவேன். ஆனாலும் நான் விசாரிக்கும் நாளையில அவர்கள் பாவத்தை விசாரிப்பேன். இப்போ அவங்கள நான் அடிக்கல, நீ அவங்கள கூட்டிட்டு போ. ஆனா நான் விசாரிக்கிற ஒரு நாள் இருக்கு, அன்னை பாத்துக்கிறேன், நான் கூட்டிட்டு போன்று சொல்லுகிறார். அதோட அவங்க கிளம்பி பிரயாணப்பட்டு வருகிறார்கள். இது அவர்கள் மத்தியிலே வாசிப்பதற்காக. அதுக்கப்புறம் தேவன் சொன்ன அந்த மாடலின் படியாக தேவன் தங்கக்கூடிய அந்த கூடாரத்தை ஆயத்தம் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் என்னென்ன சொன்னாரோ அந்த ஒன்னொன்றுடைய மாடல்களையும் அதை தயார் பண்ணுறாங்க. உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், தூபபீடம் இதையெல்லாம் செய்கிறாங்க. இது செய்வதற்கு தகுதியுள்ள ஆட்களையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. இவன் விசேஷமான ஞானத்தினெல்லாம் நிரப்பிடும், செஞ்சு தருவானா அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக அதை செய்து ஆசரிப்பு கூடாரத்தை சரி பண்ணிட்டு 40வது அத்தியாயம் கடைசி அத்தியாயத்தில் வருகிற போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்றாங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதை ரெடி பண்ணி வைக்கிற போது தேவனுடைய மகிமை அங்கே வாசஸ்தலத்தை நிரப்பி விட்டது. தேவன் அதற்குள்ள தங்க இறங்கிட்டார். இது வரைக்கும் இந்த அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. யாத்ராகமத்துல இதோட இது முடியுது. இப்பொழுது நமக்கு கேள்வி, கிறிஸ்தவர்களாகிய நாம் இதுல என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த யாத்ராகமம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், திரும்பி திரும்பி படிச்சிருக்கிறோம். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, இது நமக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும் என்பதுதான் இதுல கொஞ்சம் முக்கியமான ஒரு காரியம். பாயிண்ட் நம்பர் 1, அன்றைக்கு இஸ்ரவேலர் எகிப்தியரோட இடைப்பட்ட அதே தேவனைத்தான் நாம் இன்றும் ஆராதிக்கிறோம். அவரிலே எந்த மாற்றமும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகத்தான் இன்னைக்கு இருக்கிறார். அவரில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1. 2வது காரணம், அன்று இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க தேவன் என்ன செய்தாரோ அதே முறையில்தான் இன்று நம்மையும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க தேவன் செய்துள்ளார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது 2வது காரியம். அன்றைக்கு நிழலாட்டமாக இந்த காரியங்கள் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிஜமாகவே நாம் அனுபவிக்கிறோம். இது தெரிஞ்சுக்கணும். அது நிழலாக நடந்த அந்த சம்பவங்கள் எப்படி எப்படி நடந்ததோ அது நிஜமாகவே இன்று நம்ம பார்க்கிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்று 1ஆம் மாதம் 15ஆம் நாள் மாலை 3 மணிக்கு ஒரு வயதுள்ள குறையில்லாத ஆணுமான ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு, அது ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் அது குட்டி கிடையாது, அது ஒரு வாலிப பிராயத்தில் உள்ள ஒரு ஆடு தான். நமக்கு ஆட்டுக்குட்டினே எல்லாம் எழுதிட்டாங்க. ஒரு வயசுள்ள ஆடு நம்ம வாலிப பிராயத்தில் உள்ள ஒருவருக்கு சமந்தாது. அதை பலியிட்டு அதனுடைய ரத்தம் வெளியே நிலைக்காலில் பூசப்பட்டது. அதனுடைய மாம்சம் புசிப்பதற்காக வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. இது அன்று. ஆனா ஏறத்தாழ 2000 வருடத்திற்கு முன்புதான் நமக்காக அதே பஸ்கா கொண்டாடுகிற அதே நாளிலே நமது பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்ம அதை குட் ஃப்ரைடே என்கிற பெயரில நம்ம அனுசரிக்கிறோம். அதேதான். அன்றைக்கு 3ஆம் நாள் செங்கடலை பிளந்து எகிப்தியரின் அதிகாரம் அடிமைத்தனத்திலிருந்து முழு விடுதலை தன் ஜனங்களுக்கு அவர்களே செங்கடலுக்கு வெளியே கொண்டு வந்து தேவன் கொடுத்தார். இன்றைக்கு எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்து பாவத்தின் கூர் மரணம் அதனை வென்று எழுந்தார். இன்று மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோல் அவர் கையில தான் இருக்குது. இன்று அந்த நாளை ஈஸ்டர் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஞானஸ்நானத்தினாலே நான் அவரோடு உடன்படிக்கை செய்து, நீர் சொன்னபடி நான் நடப்பேன் என்று உம்மை என் கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரோடு நான் உடன்படிக்கை செய்து, நான் அந்த உடன்படிக்கையில் போகிற போது
கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நான் இணைக்கப்படுகிறேன். இதை ரோமர் 6வது அத்தியாயத்திலே 4வது 5வது வசனங்களிலே நம்ம படிக்கலாம். பவுல் சபைக்கு எழுதுகிறார் 3வது வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அவ்வளவுதான் சொல்றாரு. அதே ரோமர் 10வது அத்தியாயத்துல அந்த இணைக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இதைத்தான் ஞானஸ்நான ஆராதனையில நம்ம அறிக்கை எடுக்கிறோம். எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய கட்டளையின்படி நான் நடப்பேன் என்று. அதே போல இயேசு மரித்து உயிர்த்த பிறகு 50வது நாள் இஸ்ரவேலர்களுக்கு கட்டளைகளும் நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்பட்டது. இன்று இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாளே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி நம்மை கிறிஸ்துவின் பிரமாணத்தில் வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டார். நியாயப்பிரமாணத்தின் கீழாக அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழாக நாம் நடத்துவதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக அவர் கொடுக்கப்பட்டார். இதை பெந்தேகோஸ்தை என்று இன்றும் அழைக்கிறோம். அன்று அந்த கட்டளைகள் இறங்கின போது 3000 பேர் மரித்தார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தை அன்றைக்கு மரித்த 3000 பேர் உயிர்த்தார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2ல நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்குள்ளாக என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்னதாக சீசர்கள் கடைசியாக பேசினபோது சொன்னார். யோவான் 16லே 7வது அத்தியாயத்திலிருந்து நம்ம படிக்கலாம். 7வது வசனத்திலிருந்து 16வது அத்தியாயம் 7வது வசனத்திலிருந்து, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், விசுவாசியாதவனை மனம் திரும்புவதற்குள் வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். 10வது வசனம், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் நீதியை குறித்தும், நமக்கு இதுதான் நீதி, இதுல நட, இது அநீதி, இது அசுத்தம், இதை செய்யாதே என்று நம்மை விலக்கி நீதியில் வழி நடத்துகிறார். இந்த உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தில் உள்ள பிசாசு நமக்கு விரோதமாக வருகிற போது, உனக்கு நியாயம் தீர்க்கப்பட்ட போச்சு, இவன் இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கான், நீ கை வைக்காத வெளியே கூடான்னா அவனை கண்டித்து உணர்த்துவார். இதை சொல்லி விட்டுட்டு அவர் சொல்கிறார், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இதுதான். இந்த சத்தியத்துக்கள் வளர்ந்து பரிசுத்தத்துக்கள் நாம் வளர்ந்து போகிற போது ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் கிளம்பும். இது ஜனங்களை நம்மண்டை ஈர்க்கும். தேவன் எனக்கென்று என்ன வேலை வைத்திருக்கிறாரோ அதற்கேற்ற பலத்தை, அவருடைய வல்லமையை வரமாக கொடுத்து நம்மை வழி நடத்துவார். முதலாவது சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்குள்ளாக அவருக்குள்ளாக நம்ம வளர வேண்டும். இதுதான் இது பெந்தேகோஸ்தே நாள் என்று கொடுக்கப்பட்டது. இன்று நமக்குள்ளும் அவர் இருக்கிறார். அன்று அவர்கள் மத்தியில் வாசம் செய்ய ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஆயத்தம் பண்ண சொல்லி அதிலே தேவன் வந்து தங்கினார். ஆனால் இன்று என்னை தமது ஆலயமாக தெரிந்து கொண்டு எனக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். இது அதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 3வது அத்தியாயத்திலே 16-17 வசனம் இப்படி சொல்லிடுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அந்த கல்லுல கட்டின ஆலயம் எல்லாம் அவருக்கு வேண்டாங்கிறார். இந்த ஆலயம் தான் எனக்கு வேணுங்கிறார். அதே போல 1 கொரிந்தியர் 6வது அத்தியாயத்துல 19-20 வசனங்கள்,
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அன்று அவர்கள் மத்தியில் ஒரு கூடாரத்தில் வந்து தங்கியிருந்தார். இன்று எனக்குள்ளாகவே, என்னை ஆலயமாக்கி எனக்குள்ளாகவே வந்து தங்கியிருக்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பஸ்காவில் பங்கு பெற அன்றைக்கு என்ன நிபந்தனையோ அதுதான் இன்றைக்கும். அங்கதான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யாத்திராகமம் 12வது அத்தியாயத்துல அந்த நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லுகிறார். நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 12வது அத்தியாயத்துல 8வது வசனம். அன்று ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவார்கள். 11வது வசனம். அதை புஷ்டிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளிலே தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாக புஷ்டிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இன்றைக்கு இதே நிபந்தனை தான். இன்று அந்த சரீரத்திலே, இன்றைக்கு நமக்கும் அநேக சபைகளிலே முதலாம் மாதம் 1வது ஞாயிற்றிலே கம்யூனியன் சர்வீஸ் என்று அந்த மாம்சத்திலே நாம் ரத்தத்திலே பங்கு பெறுவதற்காக நாம் இதை கொண்டாடுகிறோம். ஆனா அன்றைக்கு இருந்த அதே நிபந்தனை தான் இன்றைக்கும். புளிப்பில்லாத அப்பத்தோடு, அது பரிசுத்த ஜீவியம். பரிசுத்த தேவனும் நீயும் ஒன்றாக சேர்ந்துட்டீங்க. இனி பரிசுத்தமாக வாழ்வதற்கு முக்கியத்துவப்படுத்து. இந்த பரிசுத்தத்தை குலைக்கக்கூடிய பரிசுத்த குலைச்சலான எதுவும் உனக்குள்ள இருக்கக்கூடாது. கொஞ்சம் அசுத்தம் உள்ள வந்துச்சுன்னா, அந்த புளிப்பு கொஞ்சம் உள்ள வந்துருச்சுன்னா, புளிப்பு இல்லாததை புளிக்க வச்சு முழுவதையும் கெடுத்துரும். செய்யாத. அதை வெளியே விளக்கு. பரிசுத்தத்திற்கு முதலிடம் கொடு. இதுதாங்க. அடுத்தது கசப்பான கீரை. கசப்பான கீரை எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகத்திலே சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் அவரை நம்ம பின்பற்ற முடியும். இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக சொல்கிறாரு. என் பின்னே வர ஒருவன் விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மத்தேயு 7ல சொல்கிறாரு, இடுக்கமான வாசல் வழியாக நுழைய முயற்சி செய்யுங்கள், அதை கண்டுகொள்கிறவர்கள் சில பேர் தான் அப்படிங்கிறாரு. அது காரியங்கள் எல்லாம் பின்னாடி வர்ற காரியங்களை பார்க்கலாம். இந்த உலகத்துல நமக்கு கொஞ்சம் பாடுகள் உத்தரவுகள் உண்டுதான். அதன் வழியாக தான் கடந்து போகணும். அடுத்ததாக ஆயத்தத்தோடு அவர் நல்ல தெளிவா சொல்கிறாரு. அறையில கச்சையை கட்டிக்கோ, காலில் செருப்பை போட்டுக்கோ, கையில தடியை பிடிச்சுக்கோ, அதை தீவிரமாக புசி. ஏன்னா டக்குன்னு வெளியே கிளம்பி போறதுக்கு ரெடியாக இரு. உன் ஜாமானெல்லாம் மூட்டையை கட்டி வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்கு, எகிப்தை விட்டு வெளியேறி போவதற்கு ஆயத்தமா இருங்கிறாரு. இன்றைக்கு அன்று எகிப்தை விட்டு வெளியேறி தேவன் காண்பிக்கும் தேசத்திற்கு போவதற்கு ஆயத்தத்தோட தான் அதுல கை வைக்கணும்னாரு. இன்றைக்கு பரலோகத்தில் என் வாரிசு உரிமையை பெற்று அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாக இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் வாரிசு உரிமையை பெறுவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும்னு இருக்காரு. இன்றைக்கு முக்கியமான காரியம் இதுல தான் நம்ம நிறைய பேர் தவறிடுறோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக இவ்வுலக ஆசீர்வாதத்துக்காகவே உட்கார்ந்துருக்கிறோம். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:19 சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அந்நாளிலே அநேகருக்கு முன்பதாக நாம் பரிதபிக்கப்படத்தக்க ஒரு அளவு போயிடுவோம். அது வேண்டாம் அப்படிங்கிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்துல 1லிருந்து 12வது வசனம் வரைக்கும் பவுல் எழுதுகிறார். அன்றைக்கு அவர்கள் போனாங்க, மலை மேல போனாங்க, வந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க எல்லாம் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்துல எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது.
ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாம வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஸோ இதுல என்னென்ன தப்பு பண்ணாங்க, எதனால விழுந்து போனாங்க, ஏன் போனாங்க, ஏன் அவர்கள் புரியல அந்த காரியத்துக்கு தான். அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு புசிக்கிறதுக்கு அதுக்கு தான் பார்த்தாங்க. எங்க கொண்டு போறேன்னு இருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு சொன்னாங்க. அக்ரிமெண்ட்ல நாங்கள் கையெழுத்து போடுறோம், சொல்லுங்க, செய்வோம், கேள்விப்படுவோம் சொன்னாங்க. வாயால சொன்னாங்களே ஒழிய முழு மனதோடு அதுக்குள்ள ஈடுபடலை. அதனால போக முடியவில்லை. அந்த 6 லட்சம் புருஷர்கள் கிளம்பி வந்தாங்க. கிட்டத்தட்ட 24,000 பேர், 6 லட்சம் குடும்பங்கள் கிளம்பி வந்தாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள கால் வச்சது 2 பேர் தான். அந்த ஒரு நிலைமை நமக்கு வராம இருக்கட்டும். கடைசியாக ஒரு காரியம், வேதத்தில் உள்ள முதல் ரெக்கார்டட் சாங், தேவனை துதித்து பாடிய ஒரு பாடல் வேதத்தில் நமக்கு இருக்குதுன்னா அது யாத்திராகமம் 15வது அத்தியாயத்துல 1வது வசனத்திலே இருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள. மோசேயும் இஸ்ரவேலர் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினது. அந்த சிவந்த சமுத்திரத்திலே சத்துருக்கள் அழிந்து அவர்கள் முழு விடுதலையாகி வந்தபோது தேவனை புகழ்ந்து அவர்கள் பாடின பாட்டு. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஸோ அப்படியே ஒரு பாடல்களாக அந்த பாடல்களே பாடிட்டு வர்றாங்க. அதுல கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி அப்படியே பாடலை கொண்டாந்து முடிக்கிறாங்க. இந்த பாடலுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நீங்க இந்த யாத்திராகமம் 15வது அத்தியாயத்துல அந்த பாடலை திரும்ப திரும்ப ஒரு கூட பார்க்கறது நல்லது. ஏனென்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 15வது அத்தியாயத்திலே 2வது 4வது வார்த்தைகளிலே இதே பாடலை பரலோகத்தில நாம போய் நின்று பாடுவோம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 15லே 2வது 3வது வசனம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவர் பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இந்த பாடை, இந்த மோசேயினுடைய இந்த பாட்டைத்தான் அங்க வந்து பாடுறாங்க. இதுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். இதுல நம்ம படித்த காரியங்கள் இன்னும் பரிசுத்தத்தில் நாம் வளர்ந்து செல்ல வேண்டியது குறித்து நம்ம இருக்குது. ஆக்சுவலா 2 புக்கு தான் முடிச்சிருக்கிறோம். இனி 3வது 4வது 5வது புஸ்தகங்களில அநேகமா இந்த கருத்து தான் ஜாஸ்தியாக வரும். இன்றைக்கு இதோடு இந்த யாத்திராகம புஸ்தகத்தினுடைய ஒரு பின்னணி விளக்கம், நமக்குரிய ஒரு விளக்கம், இதோடு இந்த வேத பாடம் இதோடு முடிகிறது.